அரிசின்னு சொன்னாலே 6 அடுக்கு உள்ளது. அதனால அரிசி உணவுகளை அருஞ்சுவை உணவுன்னு சொல்கிறோம். இந்த 6 அடுக்கில் வந்து 3 அடுக்குகளை 2 அடுக்குகளை எடுத்துட்டாலே அது அரிசியினுடைய பழமை இது சிறப்பு போயிடும். ஒவ்வொரு மூளைக்கு ஒரு அரிசி, இதயத்துக்கு ஒரு அரிசி, கணையத்துக்கு ஒரு அரிசி. அந்த கருப்பு கவுனியெல்லாம் வந்து சாப்பிட்டோம்னா சுகரே வராது. இப்போ வந்து காட்டு யானைலாம் 150 நாட்களை எடுத்துக்கிறோம். அதெல்லாம் ஒரு 12 அடி வரையும் வளரும். அது 12 அடி இருந்துச்சுன்னாக்க யானையினுடைய உயரமே 12 அடின்னு சொல்கிறாங்க. அதனால தான் காட்டு யானை. அது யானை உள்ளே போனால் கூட அந்த பயிர் வந்து அந்த யானை தெரியாது, அந்த அளவுக்கு அது வளர்ச்சியாது. தூயமல்லிங்கிற ஒரு அரிசி, இது அப்படியே ஒரு சரசரப்பாக இருக்கும். ரத்தசாலிங்கிறது மூளை நரம்பியல் அதுக்குன்னு. ரேஷன் கடைகளில் கொடுக்கக்கூடிய அரிசி வந்து எந்த வகையான அரிசி? அவங்க குறுகால பயிரில் தான் கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்தாலும் அது பட்டை தீட்டப்படுறதில்லை. பிணிகளை அகற்றக்கூடிய அரிசிகளை இழந்துட்டு இன்றைக்கி நோயாக இருக்கக்கூடிய பிணிகள் வரக்கூடிய அரிசிகளை தான் நம்ம சாப்பிட்றோம். இப்போ வரைக்கும் நம்ம 150 நெல் வகைகள் நம்ம இப்போ பயிரிட்டு நடைமுறைப்படுத்துகிறோமா அப்படின்னு கேட்டால் இருக்காது. நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து அந்த இயற்கையினுடைய விவசாயத்தை இப்போ இன்றைக்கி வரவேற்கக்கூடிய சூழல் வந்துருச்சு. இப்போயே வந்து பாருங்கள், இவ்வளோ காலகட்டம் கடந்து தூய மல்லிக்கும் சீரக சம்பாவுக்கும் இந்த ஆண்டு தான் வந்து கடந்த ஆண்டு தான் பரிந்துரை பண்ணியிருக்காங்க. புவிசார் விருதுக்கு பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அந்த இது வந்து தூய மல்லிங்கிற ஒரு அரிசி, இது அப்படியே ஒரு சரசரப்பாக இருக்கும். அந்த சரசரப்பான்னா அவ்வளோ ஆற்றல் உடையது. இது வந்து ரத்தசாலை அவல். ரத்தசாலிங்கிறது மூளை நரம்பியல் அதுக்குன்னு. நம்ம வந்து உணவே மருந்துன்னு நம்ம முன்னோர்கள் சொன்னாங்கல்ல. எல்லா அரிசியும் வந்து மருந்தான ஒரு உணவு தான் அரிசி வகையெல்லாம். அவ்வளோ அற்புதமான அரிசியெல்லாம் நம்ம வந்து கடந்துட்டு இப்போ வந்து குறுகிய கால பயிராக கொண்டுகிட்டு வரணும், இந்த உணவுனுடைய மீட்சியை எடுத்தணுங்கிறதுக்காக வேண்டி சதாசிவன் கமிஷன்லேருந்து அவங்க பண்ணாங்கல்ல. அதனுடைய பின்விளைவு என்னன்னாக்க இந்த இதெல்லாம் நம்ம வந்து மருவி போச்சு. உணர்வு பூர்வமாக இருக்கக்கூடிய உள்ளார்ந்த ஒரு நோய் பிணிகளெல்லாம் இல்லாமல் வரக்கூடிய பிணிகளை அகற்றக்கூடிய அரிசிகளை இழந்துட்டு இன்றைக்கி நோயாக இருக்கக்கூடிய பிணிகள் வரக்கூடிய அரிசிகளை தான் நம்ம சாப்பிட்றோம். அதனால தான் வந்து இன்றைக்கி சின்ன பிள்ளைகளுக்கு கூட பல்வேறு நோய்களை வந்து ஆளாகுது. ஆனால் இந்த மாதிரி அரிசியெல்லாம் வந்து நமக்கு வந்து நோயை தீர்க்கக்கூடிய அரிசி. ஒவ்வொரு மூளைக்கு ஒரு அரிசி, இதயத்துக்கு ஒரு அரிசி, கணையத்துக்கு ஒரு அரிசி. அந்த கருப்பு கவுனியெல்லாம் வந்து சாப்பிட்டோம்னா சுகரே வராது. அப்படியாப்பட்ட அரிசி. காட்டு யானம், குழி அடித்தான், இப்படி பல்வேறு வகையான நம்மளுடைய முன்னோர்கள் வந்து தேடி தேடி வச்சுருந்துருக்காங்க. அதெல்லாம் அப்படியே அழிச்சிட்டு மறைக்கப்பட்டு இப்போ தான் கொஞ்சம் நம்மாழ்வார் ஐயா ஒரு மீட்சினால் அவர் முன்னோட்டத்தினால இன்றைக்கி படிப்படியாக கொஞ்சம் உணவுகளை வந்து நம்ம மீட்டிருக்கிறோம், அதை அடையாளப்படுத்தியிருக்கிறோம். இப்போ 1990 ஜெனீவாவுக்கு வந்து நம்ம வந்து காப்புரிமை, மஞ்சளுக்கும் நம்ம இதுக்கும் வேம்புக்கும் வந்து அமெரிக்காக்காரவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க காப்புரிமை எடுத்ததாக சொல்லிவிட்டு இந்தியா இதுக்கே வந்து வரி போடுறாங்க. அந்த வரி போடுறத வன்மையை கண்டித்து ஐயா ஜெனீவாவில் போய் வந்தன சிவா அம்மா ஐயாரும் இவங்களும் போய் என்ன பண்ணுறாங்க, அந்த மாநாட்டில் போய் கலந்துக்கிட்டு அந்த நம்ம வேப்ப மரத்தினுடைய பூவிலேருந்து, காயிலேருந்து, வேரிலேருந்து, தலையிலேருந்து அதனுடைய பயன்பாட்டுகளை எடுத்து விலைக்கு சொல்லி, அதே மாதிரி மஞ்சளை சொல்லி அந்த 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 மாநாட்டில் வந்து எடுத்து சொல்லி அதுக்கு காப்புரிமை, அவன் காப்புரிமை இருக்குன்னு சொன்னதை வந்து ரத்து பண்ண சொல்லி, உலக அரங்கில் வந்து ரத்து பண்ண சொல்லி மீட்டு கொண்டு வந்தார். அது மாதிரி பல்வேறு வகையான உணவுகளும் அந்த நம்மளுடைய மாண்பையும் ஐயா போன்றவர்கள் மீட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சித்தர் பெருமக்களும் திருக்குறள் ஔவை பிராட்டி இப்படி உள்ளவங்களெலாம் வந்து நமக்கு அறிவையும் செறிவையும் அருமையாக கொடுத்துருக்காங்க. இப்போ அதெல்லாம் கடந்து போய் இப்போ புவியீர்ப்பு விசையை எடுத்துங்களேன். புவியீர்ப்பு விசையை எடுத்துனாக்க பெரிய கோயிலுக்கு, தஞ்சாவூர் பெரிய கோயில் வந்து அவர் அற்புதமான ஒரு அந்த புவியீர்ப்பு விசையை தான் வச்சுருக்காங்க. இப்போ புவியீர்ப்பு விசையை இப்போ கண்டுபிடிச்சது யாருன்னு சொல்கிறாங்க, இப்போ வடநாட்டில் உள்ள அங்கே இவர் அது என்னமோ ஒரு பேர் சொல்லுவாங்க, அவர் கண்டுபிடிச்சதாக சொல்கிறாங்க. அது மாதிரி அதுக்கு முன்னாடியிலேருந்து அறிவியலையும்
நம்மளுடைய ஆற்றலையும் வந்து மிகப்பெரிய பாதுகாப்போடு வச்சுருந்தது தமிழர்கள் தான். ரேஷன் கடைகளில் கொடுக்கக்கூடிய அரிசி வந்து எந்த வகையான அரிசி? அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி குறுகிய கால பயிரா? ரேஷன் கடையில் கொடுக்குறதெல்லாம் குறுகிய கால பயிர் தான். ஆனால் இருந்தாலும் அதில் என்ன பண்ணுவாங்க, ஆனால் நீண்ட கால பயிரில் அவங்க கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அவங்க குறுகிய கால பயிரில் தான் கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்தாலும் அது பட்டை தீட்டப்படுறதில்லை. அது வந்து அரிசியின் பெயர் என்ன வகை வரும்? என்ன அந்த பைசா 38, 43 கல்ச்சரு, இப்படிப்பட்ட புண்ணி, இப்படிப்பட்ட அரிசிகளை வந்து அங்கே அரசு வந்து எடுத்து அதுக்கு ராயல்ட்டி அதுக்கு மானியம் எல்லாம் கொடுத்து வாங்கி அதை வச்சு விட்டு அறிவியலை பிடிச்சி அங்கன்வாடிகளுக்கு அனுப்புகிறாங்க. அப்படி அனுப்புகிற அரிசியில் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பட்டை தீட்டாமல் இருக்கிறதுனால அது கொஞ்சம் நமக்கு வந்து முதன்மையாக இருக்கும். ஆனால் வந்து வெளியில் வாங்குறதெல்லாம் பட்டை தீட்டுறதுனால அப்படி வளவளப்பாக தன்மையாக இருக்கும். அது வந்து வளர்ந்தளப்பு மேல் வந்து அரிசிங்கிறது 6 ரேகை உள்ளது, 6 அடுக்கு உள்ளது. அரிசின்னு சொன்னாலே 6 அடுக்கு உள்ளது. அதனால அரிசி உணவுகளை அருஞ்சுவை உணவுன்னு சொல்கிறோம். இந்த 6 அடுக்கில் வந்து 3 அடுக்குகளை 2 அடுக்குகளை எடுத்துட்டாலே அது அரிசியினுடைய பழமை சிறப்பு போயிடும். அப்போ அது மாதிரி போகிறதுனால என்னென்னாக்கா பாலிசு கண்ணுக்கு தெரியுமே ஒழிய அதனுடைய ருசித்தன்மையும் அதனுடைய அரிசியினுடைய பங்குடு அதில் இருக்காது. பட்டை தீட்டாமல் அங்கே வாடியில் கொடுக்கறதுனால, அரசு கொடுக்கறதுனால அது ஒரு பயனானது தான். அது இந்த நீண்ட கால பயிர்கள்லாம் வந்து இப்போ எந்தெந்த இடத்துலலாம் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க? நீண்ட கால பயிரை வந்து இப்போ இன்றைக்கி வந்து அரசே வந்து நீண்ட கால பயிரை நடணும், அது பண்ணணும்னு சொல்லி இப்போ தான் வந்து மத்திய அரசும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, நம்ம நாட்டிலையும் கொடுத்துருக்காங்க. இப்போ இலங்கையெல்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அதிகப்படியாக சாகுபடி பண்ணாங்க. இப்போ நம்ம நாட்டில் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ கூடுதலான முறையில் வந்து இதுக்கு மானியம், இதனுடைய உரங்கள் தன்மை இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ நாங்கள்லாம் வந்து விவசாயத்தில் வந்து மண்புழு உரம், மீன் அமிலம், பஞ்சகவியம், தேமூர் கரைசல், பூச்சி விரட்டிக்கு வந்து அந்த பால் பொருட்களாக வந்து ஊற வச்சு அதை பூச்சி விரட்டிக்கு அடிக்கிறது, இப்படியெல்லாம் நாங்கள் பண்ணுறோம். அதனால் வந்து இப்போ எங்கள் வயலெல்லாம் வந்து நஞ்சே போடாமல் இது பயிராக வந்து நாங்கள் செஞ்சு இதை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பல பேர் வாங்கி இப்போ வந்து சந்தோஷப்படுறாங்க, மகிழ்ச்சியாக இருக்காங்க. நோய் இல்லாத ஒரு உணவு ஒரு இல்லை. இப்போ பிபி, ப்ரெஷரு அந்த மாதிரியான எந்த விதமான இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடும்போது எந்த விதமான நோய்க்கு ஆளாகாமல் அவங்களால வாழ முடியும். ஐயா, பொதுவாக நீண்ட கால பயிர், குறுகிய கால பயிர்னு சொல்லும்போது இந்த நீண்ட கால பயிர் அதாவது அறுவடைக்கு வருவதற்கு எவ்வளோ நாட்கள் ஆகுது? அதே மாதிரி வந்து குறுகிய கால பயிர் வந்து அறுவடைக்கு வர்றதுக்கு வந்து எவ்வளோ நாட்கள்? அது 90லேருந்து 100 நாள் வர்றதெல்லாம் வந்து குறுகிய கால பயிர். 120லேருந்து 140 நாள் வர்றதெல்லாம் வந்து நீண்ட கால பயிர். அந்த நீண்ட கால பயிர் குறுகிய கால பயிரெலாம் வந்து கொஞ்சம் குறுகிய வளர்ச்சியாக இருக்கும். நீண்ட கால பயிரெலாம் ஒரு 5 அடிக்கு மேலே இருக்கும். இப்போ வந்து காட்டு யானைலாம் 150 நாட்களை எடுத்துக்கிறோம். அதுனா ஒரு 12 அடி வரையும் வளரும். அது 12 அடி வந்துச்சுன்னாக்க யானையினுடைய உயரமே 12 அடின்னு சொல்கிறாங்க. அதனால தான் காட்டு யானை. அது யானை உள்ளே போனால் கூட அந்த பயிர் வந்து அந்த யானை தெரியாது, அந்த அளவுக்கு அது வளர்ச்சியாக இருக்கும். அதனால தான் அந்த மாதிரி பேருக்கு ஒவ்வொரு பொருள் சார்ந்த பயிர்களை கொண்டு அந்த நெல்லெல்லாம் இருந்திருக்கு. இப்போ இங்கே அந்த 12 அடிக்கு வளரக்கூடிய பயிர்கள்லாம் இருக்கு. பண்ணுறோம் நாங்கள் பண்ணியிருக்கோம். நான் காட்டு யானை கொஞ்சம் போட்டுன்னா அது நீண்ட காலமாக இருக்கிறதுனால வந்து கடைசியில் வந்து அதை அறுவடை பண்ண முடியாமல் எனக்கு போச்சு. இப்போ மாரியங்கோயிலில் சித்தர், நீங்கள் தஞ்சாவூரில் சித்தர்னு ஒரு இயற்கை விவசாயி இருக்காங்க, அவங்க பக்கத்தில் எல்லாம் போட்டிருக்காங்க. நீண்ட கால பயிரில் வந்து காட்டு யானை போட்டிருக்காங்க, அப்புறம் குழியடிச்சம் போட்டிருக்காங்க, அது மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ நான்லாம் வந்து கடந்த ஆண்டெல்லாம் வந்து கருப்பு கவுனி போட்டிருந்தேன், மாப்பிள்ளை சம்பா போட்டிருந்தேன், ரத்த சாலை போட்டிருந்தேன். இப்போ இந்த ஆண்டு வந்து புவிசார் விருது வாங்கின ஒரு நட்பில் இருந்து என்னென்னா தூய மல்லியும் சீரசம்பாயும் போட்டேன். ஆனால் அதோடைய பருவ காலங்கள் வந்து ஆவணி மாதம், ஆவணி புரட்டாசிலே தான் அது நடணும். அது குளிர்ச்சி நிறைய தேவைப்படும். நீண்ட கால பயிருக்கெல்லாம் குளிர்ச்சி தேவைப்படும். அப்போ வந்து அந்த கார்த்திகை மார்கழியெல்லாம் வந்து அது பயிராக தான் இருக்கணும். அதுக்கு அப்புறம் தான் கார்த்திகை மார்கழியெல்லாம், கார்த்திகை மாதம்லாம் பயிராக இருந்து அந்த சினை ஊட்டுற காலமாக தான் இருக்கணும். மார்கழியெல்லாம் தை மாதம் அறுவடைக்கு வரணும். இப்படி இருந்தால் தான் வந்து முழு மகசூல் அது தரும். அதுக்கு இல்லாமல் சீதோஷண நிலை சரியில்லாமல் போனால் கூட அது சரியாக வராது.
ஐயா இவ்வளோ நேரம் நெல் வகைகள் பற்றி ரொம்ப அருமையாக விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றிங்க.